இந்த நிலைமையில்தான் நடிகர் விஜய் தாவேகாவை துவங்கிய நிலையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என ஓபன் ஆஃபரை அறிவித்தார். இது அரசியல் வானிலையில் சட்டென மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஏற்கனவே திமுக கூட்டணியில் இயக்கத்தில் இருந்த காங்கிரஸ், விசிக, மதிமுக ஆகிய கட்சிகள் விஜயின் பக்கம் லேசாக பார்வையை திருப்ப ஆரம்பித்திருக்கின்றன. இதில் முதலாவது இடத்தில் இருப்பது விசிக தான். நாங்கள் ஏற்கனவே திமுக கூட்டணியில் இருக்கிறோம், எனவே இன்னொரு கட்சியை தேட வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை என்று திருமா வெளியில் சொன்னாலும் அவரது பார்வை முழுக்க முழுக்க பதிந்திருப்பது தாவேகா மீதுதான். இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருந்து அதிமுக வெளியேற வேண்டும் என தூண்டிவிட்டும் வேடிக்கை பார்க்கிறார் திருமா. தேர்தல் நெருங்கும் நேரத்தில் திமுக உரிய அங்கீகாரத்தை தங்களுக்கு வழங்காவிட்டால் அவர்களது முதல் தேர்வாக இருப்பது தாவேகா தான். இதற்காக விசிகாவின் எம்எல்ஏ சிந்தனை செல்வன், பனையூர் பாபு போன்ற விசிகாவின் 2ஆம் கட்ட தலைவர்கள் தாவேகாவுடன் மறைமுகமாக கைகுலுக்க தயாராகிவிட்டார்கள். இதற்காக சில ரகசிய பேச்சுவார்த்தைகளும் நடக்கின்றனவாம். இதே போன்றுதான் காங்கிரசும் 2004ஆம் ஆண்டு முதல் திமுகவுடன் தொடர்ந்து பயணிக்கும் காங்கிரசுக்கும் அதிக சீட் மற்றும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்பதுதான் பல ஆண்டு கனவு.